செவ்வாய்க்கு அதிபதியாக அந்த போல செவ்வாய் ஸ்தலம் நவகிரகங்கள்ல கும்பகோணத்துல இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்கள்ல செவ்வாய் ஸ்தலம் எது என்பது யோகீஸ்வரன் கோவில். அந்த நாள்லயே நம்ம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம ஆலயத்துல தன்வந்திரி ஹோமம் நடத்துவதற்கு மிக மிக விசேஷம். சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணாம கோயின்சிடென்டா ஆரம்பிச்சிடும் நம்ம ஆலயத்துல எதேச்சியா. நிறைய அது மாதிரி சம்பவங்கள் நம்ம ஆலயத்துல முரளிகிருஷ்ணன் பெரிய லிஸ்டே கொடுப்பாரு அவரு. அது பிளானே பண்ணாம நான் கிருத்திகைன்னு பிளான் பண்ணாம அன்னைக்கு ஒரு முருகனுக்கு ஒரு ஹோமம் வச்சிருப்பாரு, திருசதி ஹோமம்னு. ஆனா கிருத்திகா இருக்கும், சஷ்டியா இருக்கும். அதனால இப்படி நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற சமயத்துல இன்னைக்கு செவ்வாய்க்கு அமாவாசை நாள். நேற்றுக்கு முந்தானத்துக்கெல்லாம் நான் சிவராத்திரி எல்லாம் சிவதரிசனம் செய்துட்டு இன்னைக்கு அமாவாசையில அங்காளம்மன் ஆலயங்கள்லாம் மயான சூரை என்று சொல்லக்கூடிய வைபவம் நடக்க அங்காள பரமேஸ்வருக்கு உகந்த நாள் இன்றைய நாள். இன்னைக்கு எல்லாம் சிவனுடைய அந்த பிக்ஷ பாத்திரத்தை சிவன்கிட்ட இருந்து அந்த பிச்சாண்டவர் கோலத்தை நீக்கிய நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகின்றது. இந்த கையில் இருக்கக்கூடிய பிரம்ம கபாலத்தை உடைத்து அந்த பிரம்ம கபாலம் அசுர வடிவம் எடுத்த பிறகு அந்த பிரம்ம கபாலம் அசுரனாக ஆகிய அந்த பிரம்ம கபாலத்தை அங்காள பரமேஸ்வரியாக மலையனூரிலே சங்காரம் செய்கின்றால் அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கின்றது. ஆகையால் அப்படிப்பட்ட அமாவாசை நாள்ல இன்னைக்கு இடுகாட்டுக்கு சாதாரணமா போக மாட்டாங்க, இறந்த பிறகுதான் சுடுகாட்டுக்கு போய். இன்னைக்கு பக்தர்கள்லாம் பக்தி பெருக்கோடு உள்ள போவாங்க. அங்க போய் காய்கறிகள்லாம் எடுத்துட்டு வருவாங்க, புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயான சூறைட்டு அந்த நடக்கக்கூடிய நாள் இந்த நாள் இன்னைக்கு. அதனால எல்லா விசேஷங்களும் சேர்ந்து அமைந்த ஒரு நாள்ல நமக்கு ஆலயத்துல தன்வந்திரி ஹோமம் நடக்கின்றது. இதோட தன்வந்திரி ஹோமம் இப்போ மாணவர்களுக்காக நடத்துறோம், படிக்கிறவங்களுக்காக வித்யா ஹோமம் நடத்துறோம். மாதிரி வர 22ஆம் தேதி 25 ஆண்டு ஆன தம்பதிகள் 56 அந்த அவங்களுக்காக நடத்துறோம். அவங்க தான் கலந்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண முடியும். இந்த தன்வந்திரி ஹோமம் பொறுத்தவரைக்கும் யாருக்கு பிறந்த குழந்தையிலேருந்து 100 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் நோய்களாலே அவதி வருகின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை, தலை முடியிலிருந்து கால் கணுக்கால் குதிகால் வரைய அடிக்கால் வருகின்ற அத்தனை நோய்களும் நமக்கெல்லாம் மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் சிலதெல்லாம் சிகிச்சைகள் நாம் மேற்கொண்டிருப்போம். நம்ம இதனோட பிரார்த்தனை என்ன என்று சொன்னால், நம்ம அந்த சிகிச்சை பெற்றவர்கள் அதுல இருந்து பூரண நலம் பெற வேண்டும். நமக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் புதிதாக நோய்கள் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனை. நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். நேரம் காலம் கர்ம வினையெல்லாம் அது வேற விடாது, அல்லது தாக்கம் நமக்கு குறையணும். அதுக்காக தான் ஹோமம் பண்றோம். இதுல மூலிகைகள்லாம் போடுறோம், எல்லாமே போடுறோம். இந்த மூலிகை காற்றுப்பட்டா நல்லது. நம்மை அறியாமல் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய மாசு தூசு, ரோட்ல வாகன புகை, கொசு மருந்து அடிக்கிற புகை கூட நமக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகும். உள்ளர வெளியில அடிக்கிறோம், எல்லாம் வீட்டில் போடுற காயிலேருந்து அத்தனை விஷயங்கள் நம்ம நல்லா தூங்கணுன்றதுக்காக நம்ம போடுறோம். அதெல்லாம் உடலுக்கு கேடு விளைக்கக்கூடிய விஷயம்தான். இதெல்லாம் நம்ம சுவாசிக்கின்றோம். ஒருவர் சிகரெட் பிடித்து கொண்டு போகின்றார், நமக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா கூட அவர் பிடிக்கின்ற சிகரெட் புகை நம்ம மூக்கில் பட்டால் நமக்கு அது நோய்களை உண்டாக்கும். இப்படி பலவிதமான புகைகளை நம்ம சுவாசிக்கின்றோம், அது கெடுதல். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே நம்ம சொல்றது இல்லை. நாங்களாம் ஹோமம் பண்ற, சாமி நிறைய புகை போடுறீங்க சாமி அப்படின்னுவாங்க. அந்த புகை நல்லதுன்றது யாருக்கு உணர மாட்டோம், நோய்கள் வராமல் இருக்கிறதுக்காக. அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த புகைகள் அந்த நெய் விட்டு அந்த ஹோமம் பண்ணக்கூடிய அந்த புகை, அந்த மூச்சு காற்றுல நம்மளோட காற்றுல சுவாசிக்கணும், நல்லா சுவாசிக்கணும், எல்லாமே சரியாயிடும் நிச்சயமா. நம்பிக்கை வந்துதான் வாழ்க்கை, நம்பிக்கை அடிப்படையாக வைத்துதான் வாழ்க்கை. அதனால நம்பி வாழ்க்கையை நடத்தி இறைவனிடம் நம்மளுடைய அத்தனை பிரச்சனைகளை விட்டு நோய்களை தீர்க்கக்கூடியது தன்வந்திரி மகாவிஷ்ணு, வைத்தீஸ்வர சுவாமி, ஆயுள் பயம் போக்கக்கூடிய மிருத்யுஞ்சேஸ்வரர், எல்லாத்தையும் அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர், இவங்க எல்லாம் மனதார நினைத்துக் கொண்டு இப்போது ஓ